அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. 7 நாட்களில் பணக்காரனாக மாற்றக்கூடிய மிகச்சிறப்பான 5 செயல்களையும் இன்னும் மிகச்சிறந்த ஒரு சூறாவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 காரியங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளை உறுதியாக பணக்காரனாக மாற்றும். இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருடைய பிரச்சனை இது பணப்பிரச்சனை தான். நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத வறுமை, பணம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு தான். இன்னும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் நமக்கு தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட செல்வத்தை பறக்கத்தா பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா எப்போவுமே அமல்களை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் செல்வத்தை தடை பண்ணக்கூடிய சில காரியங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதாவது இந்த 5 விஷயங்களையும் கடைபிடிச்சு ஒரு சிறந்த சூறாவையும் நம்ம ஓத சொல்லியிருந்தோம். அது நிறைய சகோதரிகள் ஓதி பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு, இந்த சூறாவை நான் 7 நாள் ஓதினேன், அந்த கஷ்டம் எல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பரக்கத்தான் மாற்றுவான். இப்போ அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இறுதியாக அந்த சூறாவையும் நான் உங்களுக்கு எந்த சூறா அப்படிங்கிறத எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபஜருடைய தொழுகையை கலா இல்லாமல் தொழுகணும். அதுலேயும் குறிப்பாக ஃபஜருடைய சுன்னத்தை நம்ம ரொம்ப பேணுதலோடு தொழுகணும். எப்போவுமே ரசூல்லா ரொம்ப சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு சுன்னத்தான தொழுகை அப்படின்னா அது ஃபஜருடைய சுன்னத்து தான். இன்னும் இந்த ஒரு நேரத்திற்கு ரசூல்லா துவா செஞ்சுருக்காங்க. என்னுடைய உம்மத்தாருக்கு இந்த ஃபஜருடைய நேரத்தை பரக்கத்தா ஆக்கி கொடியா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சுருக்காங்க. இன்னும் இந்த ஃபஜருடைய நேரத்தை பற்றி அவங்க சொல்லும்போது வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட இந்த ஃபஜருடைய நேரம் என்பது மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வானம் பூமியில் இருக்கிறத விட இந்த நேரம் பெருசு அப்படின்னா இந்த நேரத்தை நம்ம எப்படி கவனத்தோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால் ஃபஜருடைய வேலையை நீங்கள் எப்போவுமே கலா இல்லாமல் தொழுதுருங்க. சுன்னத்தை கண்டிப்பாக நீங்கள் தொழுதுருங்க. கண்டிப்பாக இந்த தொழுகையை தொழுதாலே நமக்கு தேவையான பரக்கத் நமக்கு கிடைச்சிரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உணவை வீணடிக்கக்கூடாது. உணவை நம்ம குறை கூறவும் கூடாது. ஏன்னா ஃப்ரௌன் இருக்கான் பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்நாளில் உணவை குறை கூறினதே கிடையாதான். இதனால தான் அவனுக்கு எந்த விதமான நோயும் இல்லையாம். அந்தளவு உணவில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். நமக்கு போக மீதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அதை நம்ம கொடுத்துடணும். கண்டிப்பாக இதுவும் ஒரு வகையான ஒரு பரக்கத், இதுவும் ஒரு வகையான தர்மம் தான். எனவே உணவை வீணடிக்காதீங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவு சாப்பிடும்போது குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபியவங்க வந்தாங்களாம். என்னுடைய குடும்பத்தில் வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நானும் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் பரக்கத்து இல்லை அப்படிங்கும்போது ரசூல்லா கேட்டாங்களாம், நீங்கள் இந்த அமல் செய்கிறீங்களா, இந்த தொழுகையை தொழுகிறீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு ரசூல்லா கேட்டாங்களாம், இதெல்லாம் செஞ்சு ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரலை அப்படின்னா, நீங்கள் உணவு சாப்பிடும்போது குடும்பத்தோடு தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை ரசூல்லா அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் அவங்களுக்கு வறுமை வருது. நீங்கள் எப்போதுமே உணவை சாப்பிடும்போது குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க, அதில் எல்லாம் பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல் அந்த சஹாபி செய்யும்போது அவங்களுக்கெல்லாம் அதிகமான அளவு பரக்கத் செஞ்சுருக்கான். இதை நம்ம ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியும். எனவே உணவில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க, அதில் குறை கூறாதீங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. இன்னும் ஹலாலான உணவாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, அதில் எல்லாம் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தை பேணி பார்க்கறது. ஏன்னா சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தாங்க அப்படின்னா குடும்பத்தோட நெருக்கமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க தனியாக வேலை பார்ப்பாங்க, இவங்க தனியாக குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் எல்லாம் பரக்கத் செய்ய மாட்டான். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கிறதும் உறவுகளை ஆதரிக்கிறதும் தான் நம்மளோட மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. இதில் தான் உண்மையான நிம்மதி இருக்குது, இதில் தான் எல்லாம் பரக்கத்து செய்கிறான், செல்வத்தை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுது. நம்மளோட வாழ்க்கை முறையவே அல்லாஹ் தஆலா நமக்கு ரொம்ப எளிமையாக மாற்றி வச்சுருக்கிறான்.
அதுலேயும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி ரசூல்லா நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அழகான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னாலே போதும், நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எனவே குடும்பத்தை நீங்கள் பேணி பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருங்க. அதுலேயே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அடுத்தது, பெற்றோர்களுடன் பேணுதலோடு இருக்கிறது. இன்னும் சில பேர் இருக்காங்க, தன்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் வயதான பெற்றோர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப துன்புறுத்துவாங்க. அவங்கள நேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. இதை பற்றியும் நிறைய வயதானவங்க என்கிட்ட இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களோட பிள்ளைங்களுடைய நடவடிக்கையே சரியில்லை, எங்ககிட்ட அவங்க அன்பாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் பெற்றோர்களோட நீங்கள் ரொம்ப நீதமாக நடந்துக்கோங்க, அவங்கக்கிட்ட கருணையோடு நடந்துக்கோங்க. அதுலேயும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்கிறான். ஏன்னா ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்களாம், யா ரசூலல்லா, நாங்கள் எல்லா அமல்களையுமே சரியாக கடைப்பிடிக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுறது இல்லை, எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்து இல்லை. அப்படிங்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாம், நீங்கள் உங்களோட துவாவில் உங்களுடைய பெற்றோர்களை சேர்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு துவாவிலையும் உங்களோட பெற்றோரை முதல்ல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட துவா அங்கீகரிக்கப்படும். அதோட உங்களோட பெற்றோர்களோட கனிவாக நடந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பெற்றோர்களுடைய நீங்கள் நடந்துக்கிற முறை தான் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்தும். அடுத்தது, நம்மளோட வீட்டை விட்டு வெளியேறும் போதும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் கண்டிப்பாக நம்ம சலாம் சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம சலாமை அதிகப்படுத்தணும். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முஃமினான மக்களையும் நம்ம பார்க்கும்போதும் சந்திக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம சலாமை நம்ம சொல்கிறத மறக்கவே கூடாது. அப்படி நம்ம செய்யும் போதும் நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். அடுத்தது, இறுதியாக இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சு இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 7 நாள் நீங்கள் ஓதணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 40 முறை ஓதணும். அதுதான் சூரா அலம் நஷ்ரஹ், சூரா இன்ஷிராஹ் அப்படின்னும் அழைக்கப்படும். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சு இந்த சூறாவை 7 நாள் நியத்து வைங்க. ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 40 முறை ஓதணும். ஒரு நேர தொழுகை இல்லை, ஐவேளை தொழுகையிலையும் நீங்கள் இந்த சூறாவை 40 முறை ஓதணும். தொடர்ந்து 7 நாட்கள் இப்படி செய்யணும். உடனடியாக உங்களுடைய வறுமை நீக்கப்படும். உடனே உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பணம் வேணும், ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நியத்தை நீங்கள் வைங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கு பரக்கத்தாக கொடுப்பான். ஏன்னா இது நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த பதிவில் பார்த்த 5 விஷயத்தையும் கவனிங்க. இந்த ஒரு சூறாவையும் நியத்து வைங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய மாறுதல்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வெறும் 7 நாளில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் இல்லாத வஜீஃபாக்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இது வாங்கின ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு மகத்தான ஒரு கிதாப். இந்த மாதிரி ஒரு கிதாபை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னும் செல்வத்துக்கு இதில் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. எதை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கும், அந்த அளவு இதில் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. எனவே இந்த ஒரு கிதாபை வேணும் அப்படின்னா யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.